योगीराम सरकुमार जय गुरु राय ஆடியோ தெளிவா இருக்கா? யோகிராம் सरकुमार தெளிவா இருக்கு கண்டிப்பா योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया सद्गुरुनाथ महाराज की जय। सद्गुरु भगवानिன் தாமரை திருவடிகளுக்கு அடியனின் அனந்த கோடி நமஸ்காரங்கள்। அடியனின் பெயர் ஸ்ரீராமன்। அடியனுக்கு பகவானுடனான தரிசனத்தின் போது நிகழ்ந்த அனுபவங்களை பக்தர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக எனது அனுபவங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கின்றேன்। அடியனின் மாமா தஞ்சாவூர் திரு ஆர் ராகவன் பெடரல் பேங்க் பகவானின் பக்தர்। அவர் ஓம் சக்தி ஆன்மீக மாத இதழில் பகவானின் கட்டுரையை படித்துவிட்டு அடியனையும் படிக்கும்படி கூறினார்கள்। அடியனும் படித்துவிட்டு பகவானை தரிசிக்க ஆவலாய் இருந்தேன்। அடியனின் ஃபேமிலி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் கிருஷ்ணபிரமி சுவாமிகள் உபன்யாசங்களை சிறு வயது முதலே கேட்பது வழக்கம்। எனக்கு சிறு வயது முதலே ஸ்ரீ ராமரை தரிசிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவல்। அச்சமயம் 1991ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 பௌர்ணமி தினத்தன்று அடியனின் மாமா திரு ஆர் ராகவன் தஞ்சையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வேன் ஏற்பாடு செய்து எங்களுடன் உறவினர்கள் 11 நபர்களை அழைத்து கொண்டு சென்றார்। பகவானின் சன்னதி திரு இல்லத்திற்கு இரவு ஒரு 7:30 மணி போல் சென்றோம்। பகவான் முன் வராண்டாவில் அமர்ந்து இருக்க அவரின் முன்னே ஒரு கற்பூர ஜோதி நன்றாக பெரிதாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது। பக்தர்கள் பகவானின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தனர்। பகவானின் பச்சை தலைப்பாகை, வெண்தாடி, கருணை மிகு கண்கள், நாம ஜபம் செய்யும் திருக்கர விரல்கள் தோற்றத்துடன் கற்பூர ஜோதி ஒளியில் தரிசனம் தந்தார்। என்னுடன் யோகிராம் சரத்குமார் நாமம் என் மனதில் முழுவதுமாக நிறைந்தது। கற்பூரம் நின்றவுடன் பகவான் எழுந்து அடியனிடம் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என ஆங்கிலத்தில் கேட்டார்। சிறுவனாக இருந்ததால் சற்றென்று பதில் கூறாததால் அடியனின் பெரியப்பா பதில் கூறினார்கள்। பகவான் மறுநாள் காலை அப்பாயின்மெண்ட் கொடுத்தார்கள்। நாங்கள் கிரிவலம் செல்ல இருப்பதாக கூறியவுடன் கிரிவலம் முடித்துவிட்டு வரும்படி கூறினார்। எங்களுக்கு வாழைப்பழம் பிரசாதம் தந்து எனது தந்தை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று ஆங்கிலத்தில் ஆசீர்வதித்தார்। அன்று இரவு நாங்கள் செவ்வாய் மடத்தில் தங்கி மறுநாள் அதிகாலையில் கிரிவலம் செய்து அருணாச்சலேஸ்வரர் கோவில், ரமணாசிரமம், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் தரிசனம் செய்தோம்। அடியனும் மாமாவும் ஸ்கந்தாசிரமம் மலை மீது உள்ள ஸ்கந்தாசிரமத்திற்கு சென்றோம்। மற்றவர்கள் பகவானை தரிசிக்க வந்து விட்டார்கள்। நாங்கள் இருவரும் வர காலதாமதம் ஆகியதால் மற்றவர்கள் பகவான் முன்பு அமர்ந்திருந்தார்கள்। எங்களுக்கு உள்ளே இடம் இல்லாததால் வெளியில் இருந்தோம்। மற்றவர்கள் பகவானிடம் ஆசீர்வாதம் பெற்று வெளியில் வந்தனர்। பகவானும் அவர்களுடைய வந்தார்। அடியனின் அன்னை பகவானிடம் அடியனை அழைத்து கொண்டு போய் நமஸ்கரிக்க சொன்னார்। அடியன் நமஸ்கரித்தவுடன் ஆப்பிள் பிரசாதம் கொடுத்து நீ சாப்பிடு என்று பகவான் கூறினார்। மை ஃபாதர் பிளஸஸ் யூ என்று 4 முறை கூறி தனது திருக்கரங்களை அடியனின் தலையில் பதித்து அஸ்த தீட்சை அருளினார்கள்। அடியனின் முதுகில் பகவான் தட்டி கொடுத்தார்। அந்த அன்பில் கரைந்தேன்। குருதேவர் அட்பா மாலை பெரிய சுவாமி தூரன் பாடல்கள் என்ற புத்தகத்தில் ஓம் என்று எழுதி ஆசீர்வதித்து எங்களுக்கு வழங்கினார்கள்। தஞ்சாவூர் சென்றவுடன் அப்புத்தகத்தில் உள்ள பகவானின் படத்தை ஃப்ரேம் செய்து பூஜை அறையில் வைத்தோம்। தற்சமயம் அப்புத்தகமும் போட்டோவும் அடியனின் பூஜை அறையில் உள்ளது। அடியனுக்கு ராமரை தரிசிக்க வேண்டும் என்று ராமநாமம் மற்றும் யோகிராம் சரத்குமார் நாமம் ஜபம் மற்றும் தியானம் செய்து வந்தேன்। தீவிர ஆன்மீக சாதனைகளை செய்து வந்தேன்। ஆன்மீக புத்தகங்கள், உபன்யாசங்கள், இசைகள் கேட்பது என்று பல கோவில்களுக்கு சென்று ஜபம் செய்து வந்தேன்। தீவிர வேட்கையினால் ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு யோகிராம் சரத்குமாரை தரிசிப்பதற்கு தனியாகவே சென்றேன்। முதல் முறையாக தஞ்சையிலிருந்து திருவண்ணாமலைக்கு தனியாக பஸ்ஸில் பயணித்தேன்। எனது தாயார் ஆதரவாக திருவண்ணாமலை செல்வதற்கு உதவினார்கள்। திருவண்ணாமலை வந்தவுடன்
திருவண்ணாமலைக்கு காலையில் கிளம்பி மதியம் 1:30 மணி அளவில் 1:30 மணி அளவில் வந்தவுடன் ஹோட்டல் ராஜராஜனில் ரூம் புக் செய்தேன். பிறகு 4 மணிக்கு பகவானை தரிசிக்க சன்னதி திரு இல்லத்திற்கு வந்தேன். யோகியை தரிசித்த பொழுது எனது பெயர், எனது ஊர், எனது அப்பாவின் பெயர், உத்தியோகம் மற்றும் எனது படிப்பு முதலியவை பற்றி கேட்டார்கள். பிறகு பகவானிடம் ஜபம் தியானம் செய்தால் அதற்கு உங்கள் அருள் வேண்டும் என்று கேட்டேன். சரி சரி என்று கூறி ஆசீர்வதித்தார்கள். பகவான் என் தந்தை உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறி தலையில் அஸ்ததீட்சை தந்து பிரசாதம் தந்து அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும்படி கூறினார்கள். அருணாச்சலேஸ்வரர் கோயில் சென்று தரிசனம் செய்தேன். ஒன்று அல்லது 2 நாட்கள் தங்குவேன். ஒவ்வொரு முறையும் அடியனை ஆசீர்வதித்து பிரசாதம் தந்து முதுகில் தட்டி கொடுப்பார்கள். சௌக்கியமாக இரு, சௌக்கியமாக என்று பலமுறை கூறி ஆசீர்வதிப்பார்கள். அன்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு எனக்கு இந்த முழு உலகமுமே எனக்கு மாறிவிட்டது. அளவலாவிய ஆன்மீக சக்தியை உணர்ந்தேன். தீவிரமாக ஜபம் செய்ய ஆரம்பித்தேன். மூன்றாவது முறையாக பகவானை தரிசிக்க திருவண்ணாமலைக்கு சென்றேன். ஹோட்டல் ராஜராஜனில் ரூம் எடுத்து எப்பொழுதும் டிஃபன் லஞ்ச் எடுத்துக்கொள்வது உடுப்பி பிருந்தாவனில் தான். பகவானை தரிசிக்க சன்னதி திரு இல்லத்திற்கு வந்தேன். யோகியிடம் இம்முறை மீண்டும் ஒரு முறை ஜபம் தியானம் செய்தால் அதற்கு உங்கள் அருள் வேண்டும் என்று கேட்டேன். ஏற்கனவே அருள் செய்து விட்டேன் என்று கூறி மீண்டும் என் தலையில் கையை வைத்து அஸ்ததீட்சை செய்து ஆசீர்வாதம் தந்தார்கள். என் தந்தை உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆங்கிலத்தில் கூறி பிரசாதம் கொடுத்தார்கள். பிறகு எங்கு செல்கிறாய் என்று வினவினார்கள். ரமணாசிரமம் செல்வதாக கூறினேன். ரமணாசிரமம் சென்றுவிட்டு வா என்று கூறி ஆசீர்வதித்தார்கள். பிறகு ரமணாசிரமம் சென்றேன். அன்று சொல்லனாத ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தேன். பிறகு மீண்டும் பகவானை சந்தித்து பிரசாதம் பெற்றுக் கொண்ட பொழுது ஊருக்கு கஞ்சிக்கு செல்வதாக கூறினேன். ஊருக்கு செல்ல உத்தரவு கொடுத்து ஆசி வழங்கினார்கள். எப்பொழுது திருவண்ணாமலை சென்றாலும் அருணாச்சலேஸ்வரர் கோயில், ரமணாசிரமம், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் மற்றும் மலை மேல் உள்ள ஸ்கந்தாசிரமம், விருபாட்சி குகை மற்ற இடங்களுக்கு சென்று விட்டு வருவேன். கண்டிப்பாக கிரி பிரதட்சணம் செய்து விடுவேன். முக்கியமாக சன்னதி திரு இல்லத்தில் சந்தித்த நாட்களில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வா என்று பலமுறை என்னிடம் கூறியுள்ளார்கள். எப்பொழுதும் நாம் யோகியை தரிசிக்க செல்லும் பொழுது என்னுடன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச மொழிகள் மற்றும் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் போன்ற புஸ்தகங்களை எடுத்து செல்வேன். எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதை யோகியுடன் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்து செல்வேன். ஆனால் அங்கு சென்றவுடன் அதற்கான சந்தர்ப்பம் அடையாது. மனம் கரைந்து விடும். என்னால் எதுவும் கேட்டுவிட்ட இல்லாது ஒரு சொல்லனாத ஒரு பயம் முதலியவே இருக்கும். நான் 4வது முறையாக இதற்கு இடைப்பட்ட காலத்தில் யோகியை தரிசித்து விட வேண்டும் என்று மிகவும் வீட்டில் அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் 4வது முறையாக எங்கள் மாமா டாக்டர் ஆர் கண்ணன் திருச்சியில் அவர் ரிலேட்டிவ்ஸோட திருவண்ணாமலைக்கு செல்வதாக இருந்தார்கள். இன்னும் வண்டியில் காரில் ஒரு சீட் காலியாக உள்ளது, என்னை வர முடியுமா என்று கூறி கேட்டார்கள். அப்பொழுதெல்லாம் திருவண்ணாமலை செல்வதா என்றால் பணத்திற்கு சற்று சிறுவன் வேறு நான், அதனால் பணத்திற்கு சற்று நான் வீட்டிற்கு வேலைகள் செய்து காய்கறிகள் வாங்கும் பொழுது அப்புறம் எனது பாக்கெட் பண்ணி எதையாவது மிச்சப்படுத்தி அந்த பணத்தில் திருவண்ணாமலை சென்று விட்டு வருவேன். அப்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷம். அவர்களோடு சேர்ந்து திருவண்ணாமலைக்கு சென்றேன். திருவண்ணாமலையில் உடுப்பி பிருந்தாவன் ராஜில் தங்கினோம். ஆனால் யோகி இல்லம் பூட்டப்பட்டிருந்தது. யோகி இல்லத்தில் அவைலபிளாக இல்லை. திரு ராமச்சந்திர உபாத்தியாயா உடுப்பி பிருந்தாவன் ஓனர் அவர்களிடம் கூறியிருந்தோம். யோகி கோயில் இருப்பதாக கூறி எங்களுக்கு அங்கு வரும்படி கூறினார்கள். திரு ராமச்சந்திர உபாத்தியாயா அவர்கள் எங்களை கோயில் உள்ளே சம்பந்த விநாயகர் கோயில் ஆலயத்தில் யோகியிடம் அழைத்து சென்றார்கள். பகவான் எங்கள் அனைவரையும் விசாரித்து அறிந்து சம்பந்த விநாயகர் கோயிலில் இருந்து 9 கோபுரங்கள் தரிசிக்கும் இடம் வரை அவருக்கே உரித்தான பாணியில் அழைத்து வந்தார். அங்கிருந்து திருவண்ணாமலை உச்சியை எங்களுக்கு காட்டினார்கள். பிறகு அடியேனிடம் இந்த பிச்சைக்காரனை ஏன் பார்க்க வந்தா என்று வினவினார்கள். நீங்கள் தான் எங்கள் எல்லோருக்கும் கடவுள் என்று கூறினேன். உடனே பகவான் அவருடைய 2 கரங்களையும் பற்றி மின்னல் வேகத்தில் சில சமிக்கைகள் செய்தார். பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு குழந்தை போல் துள்ளி குதித்து மை ஃபாதர் பிளஸ்டஸ் ஆல் ஆஃப் யூ என்று கூறி சம்பந்த விநாயகர் கோயிலே வலம் வந்து அமர்ந்தார்கள். நாங்கள் அனைவரும் நமஸ்காரம் செய்தோம். அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யும்படி கூறினார்கள். அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு பிறகு ஊருக்கு கிளம்பினோம். மிகவும் தீவிரமாக ஆன்மீக சாதனைகள் செய்து வந்தேன். பகவானுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் திருவண்ணாமலை சென்றேன்.
மதியம் 1 மணிக்கு சன்னதி தெரு இல்லத்தில் பகவான் இருந்தார். அவரை சுற்றிலும் ஃபாரினர்ஸ் தன் வசம் இழந்து ஆன்மீக நிலையில் இருந்தனர். கதவின் வழியாக பகவானை பார்த்தேன். அடியனை உள்ளே வரும்படி சைகை செய்து வழக்கம் போல் ஆசீர்வதித்து பிரசாதம் தந்தறினார். அடியன் மெதுவாக உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் என்று பகவானிடம் கூறினேன். வேண்டாம் தம்பி, அருணாச்சலேஸ்வரருக்கு பணிவிடை செய் என்றார். மீண்டும் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் என்று கூறினேன். வேண்டாம் தம்பி, அருணாச்சலேஸ்வரருக்கு பணிவிடை சென்றேன் என்று கூறிவிட்டார். அருணாச்சலேஸ்வருக்கு எவ்வாறு பணிவிடை செய்வது என்ற குழப்பத்துடன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நமஸ்கரித்து விட்டு 9 கோபுரங்கள் தரிசிக்கும் இடத்தின் அருகில் உள்ள தூணில் அமர்ந்து மலையின் உச்சியை பார்த்து பகவானை தியானம் செய்து கொண்டிருந்தேன். மலையின் உச்சியில் சில ஒளி தோற்றங்கள் தெரிந்தன. சற்றென்று அடியனின் மூலாதாரத்திலிருந்து கழுத்து வரை ஒரு ஆன்மீக ஆற்றல் எழுந்து அடியனை தியானத்தில் மூழ்கடித்தது. அன்றைய தினம் ஆதிசங்கரர் ஜெயந்தி. அருகில் இருந்த சம்பந்த விநாயகர் சன்னதியில் விசேஷமான பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்று கொண்டிருந்தது. சம்பந்த விநாயகரை நமஸ்கரித்து விட்டு மீண்டும் பகவானிடம் வந்து பிரசாதம் பெற்று ஆசிகள் வாங்கி கொண்டு சென்றேன். மறுநாள் பகவானிடம் சென்று ஆசிகள் பிரசாதம் பெற்று அவரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு தஞ்சைக்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு திருவண்ணாமலை LSC ஜெயராமன் அவர்களுடைய தாய் தந்தையர் தஞ்சையில் அடியனின் வீட்டிற்கு ஆப்போசிட் வீட்டிற்கு ஒரு ஃபங்க்ஷனிற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அடியன் வீட்டில் உள்ள பகவானின் படங்களை பார்த்துவிட்டு அடியன் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நட்பின் காரணமாக அவர்கள் திருவண்ணாமலைக்கு எங்களை அழைத்தார்கள். அவர்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்து சென்றார்கள். அதன் பிறகு எங்கள் வீட்டில் சில மாடுகள், பசு மாடுகள், கன்றுகள் இருந்தன. அதனால் யாராவது ஒருவர் வீட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம். அதனால் நான் வீட்டில் தங்கி அவைகளை கவனித்துக் கொண்டேன். எனது தாய் தந்தையர், என்னுடைய அக்கா தங்கையர் முதலியவர்கள் திருவண்ணாமலைக்கு அவர்கள் இல்லம் சென்று யோகியின் ஆசீர்வாதம் பெற்று திரும்பினார்கள். அதன் பிறகு அடியன் திருவண்ணாமலைக்கு LSC திரு ஜெயராமன் வீட்டிற்கு சென்றேன். அவர்களின் தாயார் அடியனை பகவானிடம் அழைத்து சென்று ஆசி பெற்று தந்தார்கள். சில நாட்கள் அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தேன். சன்னதி தெரு இல்லத்தில் பகவானுடன் நீண்ட நேரம் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. பகவானை நமஸ்கரித்த பின் வராண்டாவின் பக்கவாட்டில் அமர்ந்து தேவகி மாதாவுடன் இணைந்து நாமம் சொல்வோம். பின்பு பகவானின் முன்பு அமர்ந்து 10 நிமிடங்கள் பகவானின் நாமம் சொல்லுவார். ஒரு முறை பகவான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகத்தை திருப்பி கூறும்படி கூறினார். ஒரு நாள் இரவு நேரத்தில் தூங்கும் போது எனது மனதில் சில குழப்பங்கள், பயங்கள் இருந்தன. திடீரென்று என்னுள் ஒரு ஆன்மீக ஆற்றல் எழுந்து என்னோட பயங்களும் குழப்பங்களும் தீர்ந்தன. மறுநாள் சன்னதி தெரு இல்லத்தில் பகவான் விபூதி பிரசாதம் தந்தார். இந்த பிச்சைக்காரனை ஏன் பார்க்க வந்தாய் என்று 2 நாட்கள் என்னிடம் கேட்டார்கள். சுவாமிஜியை தரிசிக்க வந்தேன் என்று அடியன் கூறினேன். மை ஃபாதர் பிளஸஸ் யூ என்று ஆசீர்வதித்து பிரசாதம் கொடுத்தார்கள். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று பகவான் சொல்ல வேண்டும் என்று அடியன் மனதில் நினைத்தேன். அதேபோல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று கூறினார்கள். பகவானிடம் தஞ்சை செல்வதற்காக உத்தரவு பெற்றுக்கொண்டேன். ஊருக்கு திரும்பினேன். அதற்கு அடுத்த முறையும் ஆன்மீக வேட்கையால் பகவானை பார்ப்பதற்கு திரு LSC ஜெயராமன் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அடியனும் அவர் ஜெயராமன் சாரோட உறவினர் ஒருவருமாக சேர்ந்து அப்பொழுது சுதாமாவிற்கு சென்று விட்டார். பகவான் சுதாமா இல்லத்திற்கு சென்றோம். சுதாமா சென்றவுடன் LSC திரு ஜெயராமன் சார் இல்லத்திலிருந்து வருகிறோம் என்று கூறியவுடன் தேவகி மாதாஜி கனிவுடன் உபதேசித்து வராண்டாவில் அமர கூறினார்கள். அதற்கு முந்தைய நாள் பகவான் எனக்கு அருகமுள் மாலையுடன் காட்சி தர வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டேன். அதேபோல் பகவான் அருகமுள் மாலையுடன் காட்சியளித்தார்கள். அன்று விநாயகர் சதுர்த்தி தினம். அனைவருக்கும் பகவான் ஒரு மில்க் கேக் ஒன்று கொடுத்தார்கள். பிறகு பக்தி பாடல்கள் தேவகி மாதாஜி மற்றும் குழுவினர்கள் பாடினார்கள். நடுவில் போஸ்ட் ஒன்று வந்தது. திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிதம். பகவான் மாதாஜியை அக்கடிதத்தை படிக்க கூறினார். பிறகு அதில் இருந்த பாடலை பாட கூறினார். யோகிராம் சுரத்குமாரம், யோகிராம் சுரத்குமாரம், தேவஜாதி மனித ரோமம், யோகிராம் சுரத்குமாரம் என்று ஒரு பாடல். அந்த பாடலை ரிப்பீட் 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 என்று கூறி பலமுறை பாட சொல்லி கேட்டார்கள். பிறகு கடைசியாக தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்ற பாடல் பாடப்பட்டது. பகவான் சட்டென அதற்கு பிறகு உள்ள வரிகளை யாரும் கூற இயலுமா என்று கூறினார். அடியேன் அதனை நோட் செய்து கொண்டேன். பகவான் அனைவருக்கும் பிரசாதம் தந்து ஆசிகளை வழங்கினார்கள்.
பிறகு நாங்கள் இருவரும் ஆசிரமம் சென்று சுற்றி பார்த்தோம். கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பிற்காலத்தில் தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அதன் பிறகு குருடும் குருட்டாட்டம் வாடில் குழியில் விழுந்ததாக அந்த பாடல் வரும். அதை புரிந்து கொண்ட பிறகு அடியேன் ஆன்மீகம் என்பதை யாரிடம் பேசுவதே இல்லை, ஆன்மீகம் பேசுவதே விட்டுவிட்டேன். இம்முறை அடியேன் எனது மாமா திரு சடகோவன் மற்றும் அவருடைய நண்பர் ஒருவருடன் திருவண்ணாமலை சென்று செவ்வாமடத்தில் தங்கி பகவானை காண சென்றோம். ஆசிரமத்தில் சுவாகத மண்டபத்தில் பகவான் அருள் புரிந்தார்கள். 2 நாட்களுக்கு மேலாக தங்கி தரிசனம் செய்தோம். சுவாகத மண்டபத்தில் காலை 10 to 12, மதியம் 4 to 6 என 2 நாட்களும் பகவானின் ஆசிகள். எனது மனதில் இருந்த குறைகள் அனைத்தும் அகன்றன. பகவான் எங்களை விசிறி, சிரட்டை, கொட்டாங்கச்சி மற்றும் கப்பானி கயிறு இவைகளால் மனம் திருப்தியும் வண்ணம் ஆசீர்வதித்தார். பிறகு தேவகி மாதாஜி அவர்களும் ஆசீர்வதித்தார்கள். அந்நாட்களில் 2 முறை கிரி பிரதர்ஷனம் மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து யோகிராம் சர்மா ஆசிரமம் தரிசனம் செய்தோம். பகவானின் அளப்பரிய ஆசிகளை பெற்றோம். பகவானுடன் சத்சங்கம் பாத தரிசனம். அதற்கு அடுத்த முறை அடியேனும் நண்பர் பிரகாஷ் அவர்களும் தஞ்சையிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்றோம். சுவாகதம் மந்திரில் பகவானின் சத்சங்கம் கிடைத்தது. பகவான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று ஒருவரை பாட சொல்லி பிறகு மற்றவர்களும் கூற வேண்டும். பலர் தொய்வாக சொல்ல பகவான் கண்டிப்புடன் அதை நிறுத்தி மீண்டும் மனம் ஒரு நிலைப்படும்படி பாட செய்தார்கள். பகவானின் ஆசீர்வாதமும் பாத தரிசனமும் மனம் திருப்தியும் அளவிற்கு கிடைத்தன. அதற்கு அடுத்த முறை அடியேனும் மாமா திரு ஆர் ராகவன் பெட்ரோல் பேங்க் அவர்களும் திருவண்ணாமலைக்கு வந்தோம். சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் தங்கினோம். பிரதான் மந்திர் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பகவானை காரில் வரும்பொழுது மட்டும்தான், போகும்பொழுது மட்டும்தான் பார்க்க முடியும். பகவான் காரில் செல்லும் பொழுது எங்களுக்கு ஆசிகள் வழங்கினார். அருள் கிரேஸ் மண்டபத்தில் சத்சங்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதற்கு அடுத்ததாக பகவானை காண தனியாக வந்திருந்தேன். முன்பாக தஞ்சையில் ஒரு பெயர் நோட்டு முழுவதும் தொடர்ச்சியாக யோகிராம் சர்மா நாமம் விடாது எழுதி முடித்தேன். அருள் கிரேஸ் மண்டபத்தில் சத்சங்க நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் வரும் வழியில் பகவான் பிரதான் மந்திரின் நுழைவாயில் அருகில் நாற்காலில் அமர்ந்திருந்தார். அருகில் பாதுகாவலர் இருந்தார், செக்யூரிட்டி. மனதில் அளவிலா ஆனந்தம் பொங்கியது. மாலை நேரம், தென்றல் காற்று, மாலை சூரிய ஒளியில் யோகியின் தரிசனம். ஆனந்தத்தில் பகவானை பார்த்தபடி நின்று விட்டேன். சிறிது நேரத்தில் பகவான் என்னை கவனித்து விட்டார். பகவானுக்கு அருகில் செல்ல எத்தனித்தேன். செக்யூரிட்டி என்னை தடுத்தார். அதற்குள்ளாக பகவான் எனது அருகில் வந்து அடியனை அழைத்து செல்லும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று 10-15 முறை கேட்டுவிட்டார்கள். அடியனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பகவான் விடுவதாக இல்லை. எனது மனதில் நிறுத்தி கொண்டேன், எனக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும் என்று. அடியனை அருகில் அழைத்து நாற்காலியில் அமரச் செய்தார்கள். அடியன் தரையில் அமர்ந்தேன். தரையில் உட்காரக்கூடாது என்று கூறி ஒரு நாற்காலி கொண்டு வர சொல்லி அதில் அமர வைத்தார்கள். அடியன் பெயர், ஊர், வேலை முதலிய விவரங்களை கேட்டார்கள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அடியன் உங்கள் திருவடியை மறக்காமல் இருந்தால் போதும் என்றேன். பகவான் மை ஃபாதர் பிளஸஸ் தெம் என்று ஆசீர்வாதித்து பிரசாதம் வழங்கினார்கள். பிறகு எங்கு செல்கிறாய் என்று வினவினார். கிரி பிரதர்ஷனம் செல்வதாக கூறினேன். ஆசி வழங்கினார்கள். இம்முறை அடியனும் நண்பர் சுரேஷும் சென்னையிலிருந்து பகவானை காண சென்றோம். உடுப்பி பிருந்தாவனில் தங்கினோம். ஆசிரமம் சென்றவுடன் பகவான் வந்தவுடன் பகவான் தனது கைகளை உயர தூக்கி எங்களை ஆசீர்வதித்தார். வெகு நேரமாக தனது இரு கரங்களையும் உயர தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். எனது மனம் கரைந்து உருகி போனது. அருள் கிரேஸ் மண்டபத்தில் சத்சங்க நிகழ்ச்சிகள், மாதாஜியின் பக்தி பாடல்கள் எந்த தாளமும் இல்லாமல் மனதை உருக்கின. பிரதான் மந்திரி சென்று பகவானின் ஆசியை பெற்றோம். தனது இரு கரங்களையும் உயர்த்தி ஆசியை வழங்கிக் கொண்டே இருந்தார். பலர் பக்தரின் அனுபவங்களை பிரதான் மந்திரியில் யோகி கூறச் செய்தார். விஜயலட்சுமி மாதாஜியின் மைத்ரி பஜத, குறை ஒன்றுமில்லை முதலிய பாடல்கள் மனதை நெக்குறுக்கின. கடைசியாக திருவண்ணாமலைக்கு அவர் சமாதியாவதற்கு சில தினங்கள் முன்பு எனக்கு சில மாதங்களுக்கு முன்பிலிருந்த பற்பல அனுபவங்கள் ஏற்பட்டன. நான் அவரை காண்பதற்காக ஜபம் தியானம் செய்தால் எனக்கு சித்தி ஏற்பட வேண்டும் என்று மிக தீவிரமாக சென்று கொண்டிருந்தேன். எனக்கு தியான அனுபவங்கள் ஆட்டோமேட்டிக்காக கைகூட ஆரம்பித்தன. நான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன், மெக்கட்ரானிக்ஸ் லேபில். அங்கு அது ரிமோட்டான ஏரியா, அங்கே யாருமே அதிகமாக வரமாட்டார்கள்.
அதனால் அங்கேயும் காலேஜிலையும் தியானத்திலேயே அமர்ந்து விடுவேன். அது என்னை நான் தியானம் செய்ய முயற்சி செய்ய மாட்டேன். என்னை தியான அலைகள் வந்து மூழ்கடித்து விடும். அதே மாதிரி வீட்டிற்கு வந்தவுடன் திருவியார் பஞ்சநதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விடுவேன். அங்கும் தியானம் செய்து கொண்டே இருந்தேன். தியான அலைகள் என்னை மூழ்கடித்துக் கொண்டே இருந்தன. அப்பொழுது ஒரு நாள் திருவியார் பஞ்சநதீஸ்வரர் சுவாமி லிங்கத்திலிருந்து யோகி தோன்றி தரிசனம் தோன்றி ஆசீர்வாதம் செய்தார்கள். அங்குள்ள மேலவீதியில் உள்ள ராமர், தஞ்சையில் உள்ள மேதையில் உள்ள ராமர் கோயில், ஷீரடி சாய்பாபா கோயில் முதலிய பல இடங்களில் தியானம் செய்து கொண்டே இருந்தேன் அடிக்கடி. அப்பொழுது ஒரு நாள் காலேஜில் மெக்கட்ரானிக்ஸ் லேபில் உட்கார்ந்து தியான நிலையில் இருக்கும் பொழுது திடமென்று ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிர்வுகள் ஏற்பட்டு சுற்றிலும் உள்ள சுவர்கள், கட்டடங்கள் முதலியவை மறைந்தன. இந்த உலகம் முழுவதுமே சிவஸ்வரூபமாக எனக்கு காட்சியளித்தது. எனக்கு பகவான் சமாதியாகி விடுவார் என்ற சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. இந்த அனுபவங்கள் ஏற்பட்டதால் எனக்கு மிகவும் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அதனால் பகவானை பார்த்து விடுவோம் என்று மனதில் எண்ணம் ஏற்பட்டது. பல நண்பர்களிடம் ஆன்மீகம் பேசியதால் அவர்களை யோகியிடம் ஒப்படைத்து விடலாம், இனிமேல் நான் ஆன்மீகமே பேசக்கூடாது என்று ஒரு சில நண்பர்களையும் கூட்டுக் கொண்டேன். என்னுடைய நண்பர்கள் கார்த்தி மற்றும் ஒரு சிலர் வருவதாக ஒத்துக்கொண்டார்கள். அவர்களையும் கூட்டிக் கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்த்தேன். பகவானை காண வந்தேன். பகவான் அபோட்டில் மிகவும் சிக்காக இருந்தார். சமாதியாவதற்கு ஒரு 10 நாட்கள் முன்பு அவரை தரிசித்தேன். சசியிடம் என்னை பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் என்னுடைய நண்பர்களுடன் நான் கிரிபஸ்தம் செய்துவிட்டு தஞ்சை வந்து விட்டேன். என்னால் ஆசிரமத்தில் அதனை உணர்ந்து விட முடியவில்லை. அவர் சமாதியாகி விடுவார், அவர் நிறைய நாட்கள் இருப்பார்கள் என்று மனதில் நம்பினேன். நான் தஞ்சை திரும்பி விட்டேன். பகவான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இருக்கும் பொழுது எனக்கு இருக்க தியான அனுபவங்களும் என்னுடைய உள்ளுணர்வு அவர் சமாதியாகி விடுவார் என்று கூறிவிட்டது. அதனை நான் பஸ்ஸில் இதற்கு முன்பாக அனௌன்ஸ் செய்து விட்டேன். பகவான் சமாதியாக இருக்கிறார், யாராவது விருப்பம் இருந்தால் போய் அவரை தரிசனம் செய்துவிட்டு வந்து விடுங்கள் என்று பஸ்ஸில் உட்கார்ந்திருக்கும் பொழுது வீட்டிற்கு வரும் வழியில் அனௌன்ஸ் செய்து விட்டேன். அன்று கடைசியாக அவர் சமாதியாகும் அன்று சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் இரவு 12 மணிக்கு கிட்டத்தட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். காலை 3:30 மணிக்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது 3:20 இருக்கும், 3:20க்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யோகி சமாதியான நேரத்தில் எனது உடலிலிருந்து ஏதோ ஒரு ஆற்றல் என்னை விட்டு வான்வெளியில் சென்று மறைந்தது. என்னுடைய அனுபவங்களே சில அனுபவங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்பு கொடுத்த அபயம் மந்திர் சுந்தரராமன் சார் மற்றும் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யோகிராம் சத்குமார், யோகிராம் சத்குமார், யோகிராம் சத்குமார். ஜெய் குரு ராயா, சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.